ஐயா இப்ப நம்ம வந்து அம்மன் இங்க எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டோம். ஸோ அவங்களுடைய ரத்தம் விழுந்த இடம் தான் இங்க வந்து கொல்லிப்பாவை அம்மனாக இங்க உருவாயிருக்கிறாங்க. நம்ம வந்து நேற்று இரவு வந்து இங்க பூஜைகள்லாம் நடந்தது ஆமாங்க. அப்படின்னு. இப்ப பொதுவா பரிகாரம் அப்படிங்கிற பேர்ல வந்து நெறைய கோவில்கள், நெறைய இடங்கள்ல இப்ப நெறைய பேர் வந்து அவங்களுடைய இடங்கள்லயே ஓகேங்க, உங்களுக்கு நீங்க போங்க, நான் இங்கேயே உங்களுக்கு பூஜை எல்லாம் செஞ்சு தந்துடுறேன் அப்படின்னு சொல்றவங்க. ஆனா நம்ம ஸ்பெசிஃபிக்கா இந்த கொல்லிமலையில இந்த கோவில்ல தான் இத்தனை மணிக்கு தான் அதை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான பூஜைகள் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம். இது எதற்காக, இந்த பூஜை என்ன பலன் தரும், இந்த பூஜை எதற்காக ஃபர்ஸ்ட் பண்ணோம், அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன் நம்ம இந்த இடத்த முதல்ல நம்ம வந்து சூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டா, இது வந்து அம்பாளுடைய உதிரம் விழுந்த ஒரு இடம் அப்படிங்கறது நம்ம சொல்றோம் இல்லையா? கண்டிப்பா. அப்ப உதிரம்னாலே என்ன சொல்லுவோம்? ரத்தம் சொல்லுவோம். அப்ப அந்த பலி சார்ந்த ஒரு விஷயங்கள், அந்த ரத்தம் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக மகரிஷிகள் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதிப்புகளுக்கு வந்து ஆளாகிறாங்க. அப்ப என்ன பண்றோம்? கொல்லிமலைனாலே மாந்திரிகங்களுக்கு முக்கியமான ஒரு இடம். இந்த மாந்திரிக பூஜையை வந்து இங்க பண்ணணும்னா அவங்க உடனடியா அவங்க வந்து பாதிப்புகளுக்கு ஆளாயிடுவாங்க, பிரச்சனைகளுக்கு ஆளாகுவாங்க அப்படிங்கிறது எல்லாருடைய மனசுலயும் ஒரு நல்ல நம்பிக்கையும் இருக்கு, மூட நம்பிக்கையாவும் இருக்கு. கண்டிப்பா. இந்த மூட நம்பிக்கையையும் இந்த இடத்துல வந்து உடைக்கணுங்கிறது தான் இன்னைக்கு இந்த பதிவு.